நான் பிப்ரவரி மாதம் தான் இன்னும் என்ன செய்ய முடியும், இன்னும் இருக்கு, நிறைய இருக்கு. அவர் உண்மையுள்ள, பக்கத்தில் சொல்லுங்க, உண்மையுள்ளவருங்கிறத வருஷம் பூரா இல்லையா பிரசங்கம் பண்ணலாம். அல்லேலூயா. ஆமா, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். அல்லேலூயா. ஆமா, உட்பவார். தம்முடைய குமாரனும் அல்லேலூயா. நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே கூட சொல்லுங்க, இயேசுவோடு கூட சொல்லுங்க, வாயத்தரங்க, இயேசுவோடு கூட. அல்லேலூயா. சொல்லுங்க, நானும் இயேசுவோம். அல்லேலூயா. சொல்லுங்க, கூட யாரும் இல்லை, இயேசு நானும் தான். அல்லேலூயா. ஆமா, நானும் இயேசுவும் தான், ஐக்கியமா. அட வாய திறக்க மாட்டேங்க. நான் சொல்றேன், எது கெட்ட வார்த்தையா சொல்ல சொன்னேன்? அல்லேலூயா. இந்த வார்த்தையை சொன்ன நீ பிழைப்பா என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மனுஷன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான், தேவன் போல பிழைப்பான். அல்லேலூயா. ஐயா, உனக்கு மற்றவங்க யார் என்னவனாலும் சொல்லட்டும், ஆனால் நீங்கள் கிறிஸ்துவோட ஐக்கியமா இருக்கும்படி அழைக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. ஆமென். யாரோட ஐக்கியம் இருக்கு? ஆமா, எங்களுடைய ஐக்கியம் கிறிஸ்துவோடும் எங்கள் பிதாவாகிய தேவனோடும் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, வசனம் தேவன் உன்னோட கூட இருக்கிறாருன்னா, ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா அப்படின்னு என்ன செய்யணும்? அப்படியே லட்டு மாதிரி இருக்கிற மனசு என்ன செஞ்சுக்கணும்? ஏசப்பா உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். எத்தனை மரண கன்னிகளிலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றேன், இங்க இருக்கிற அநேகர் அல்லேலூயா இங்க இருக்க வேண்டிய ஆள் கிடையாது, 6 அடி குழிக்குள்ள இருக்க வேண்டிய நான் உட்பட. அல்லேலூயா. ஆனா தேவன் என்ன செய்தார் தெரியுமா? நம்மளை இங்க கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஒரு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீண்ட நாட்கள் அவரோடு கூட ஆமா என்றென்றைக்கும் வாழ்ந்திருக்கும்படி நம்மளை ஐக்கியமாயிருக்கிறதற்கு அழைத்த தேவன். அல்லேலூயா. எனக்கு சந்தோஷமா இருக்கு, நல்ல சத்தம் இருக்கு. அல்லேலூயா. ஆமெனா. உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இப்ப இதுல இருந்து தான் பார்க்க போறேன், எண்ணத்துல அவரு உண்மை உள்ளவர். போன வாரம் பார்த்தோம். அல்லேலூயா. உன்னை சுகமாக்குனாரா? உன்னை ஆசீர்வதித்தாரா? சொன்னபடி செஞ்சாரா? அல்லேலூயா. இன்னைக்கு இன்னொரு காரியம் பார்க்கலாம். அல்லேலூயா. எபிரேயர் 10:30 வாசிங்க பார்க்கலாம். எடுத்த எடுப்புக்கு அங்க போறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். பழி வாங்குதல் எனக்குரியது. எல்லாரும் சொல்லுங்க, பழி வாங்குதல். இந்த சத்தம் வரலையே. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று. ஆமா, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். சிலருக்கு எப்படி தெரியுமா? நியாய தீர்ப்புன்னு என்னஞ்சிடுறது. அல்லேலூயா. நான் சொல்றேன், இது பழிவாங்குதலுக்குரிய நியாய தீர்ப்பு. அல்லேலூயா. ஜனங்களை நியாயம் தீர்ப்பார்னா, உன்னை கொண்டு வந்து சிலுவையில தூக்கி வச்சு ஆமா அங்கிருந்த மாணிக்கு எங்க கொண்டு போகணும்? நியாயம் தீர்க்கணுமா? அல்லேலூயா. இந்த நியாயம் தீர்ப்பு இல்ல, அவர் தம்முடைய ஜனங்களை அல்லேலூயா அவர்களுக்கு விரோதமான சக்திகள், உங்களுக்கு விரோதமா செய்தவர்களை உங்களுக்கு பழிவாங்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா? ஏன்னா இயேசுநாதருக்கு அண்ணன்மாரா இருக்கு. இயேசுநாதருக்கு ஒரு அண்ணன் கிடையாது. இந்த சபையில நிறைய அண்ணன்மாரும் அக்காமாருமா இருக்கு. அல்லேலூயா. மிஞ்சின நீதிமான்களா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பழி வாங்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா? அப்படி இருக்குன்னு சொல்றவங்க மட்டும் கையை வச்சிருந்தேன்.
நான் சொல்றேன், மனசுல உள்ள இதுபடி கையை உயர்த்துங்கன்னு சொல்றேன். ஒரு காரியம் நடக்க போகுது, அதுக்காக தான் சொல்றேன். அல்லேலூயா. பழி வாங்குதல் எனக்குரியது. நான் சொல்றேன், பழி வாங்குதல், பழி வாங்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்க கள்ளத்தனத்தை கர்த்தர் தான் பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, பழி வாங்குதல்னா மோசமான ஒரு சுபாவம் அப்படின்னா சொல்றீங்க? இல்ல 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 இல்ல. ஆபேலுடைய ரத்தத்துல இருந்து, அல்லேலூயா, ஆமா, அந்த பலிபீடத்தின் கீழே சிந்தப்பட்ட அந்த ரத்தம் வரைக்கும் இயேசு நடத்துல இருக்கக்கூடிய எங்களுடைய ரத்தத்திற்காக எது வரைக்கும் பழி வாங்காமல் இருப்பீர்? அல்லேலூயா. எது வரைக்கும் நீ பழி வாங்காம இருப்பீங்க? கூப்பிடுது. ஆண்டவர் பழி வாங்குவேன்னு சொன்னாரா? பழி வாங்குவேன்னு சொன்னாரா? அது ஸ்தோத்திரம். சொன்னாரு. கொஞ்சம் பொறுங்க, உங்களோட சேர வேண்டிய ஆட்கள் கொஞ்சம் பேரு இருக்காங்க. அவங்க சேர்ந்த உடனே பழி வாங்குதல் ஆரம்பிக்கும்னு கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்துல, அல்லேலூயா, கர்த்தருடைய வேதத்தில் இப்படி எழுதியிருக்கிறது. ஆபேலின் ரத்தம். சொல்லுங்க, ஆபேலின் ரத்தம். அல்லேலூயா. ஆமா, அது கூப்பிடுது. பழி வாங்க மாட்டீரா? எனக்காக பழி வாங்க மாட்டீரா? எப்படி கூப்பிட்டுச்சு? ஆமா, பழி வாங்கலையா இன்னும்? நான் கேக்குறேன், ஆபேல் நீதிமானா? ஆபேல் நீதிமானா? தெரியாது. வெளிப்படுத்தல் 6:10. சரி, ஆபேல் நீதிமானா? ஆபேல் நீதிமானா? அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். ஆபேல் ஒரு நீதிமான். அல்லேலூயா. ஆபேலே நீதிமான். ஆண்டவர் கேட்கிறாரு, உன் சகோதரன் என்ன பண்ணன்னு சொல்லி அவங்க அண்ணன் கேட்கிறாரு. அல்லேலூயா. அந்த ரத்தம் கூப்பிடுதே, என்ன பண்ண? ஆபேல் ரத்தத்துக்கு செவி கொடுத்தது. ஆமென். அல்லேலூயா. அதுக்காக உங்களை ரத்தத்தை சிந்த விட்டுட்டு என்ன செய்வாரு? கூப்பிடுவாருன்னு நினைக்காத. அல்லேலூயா. நான் சொல்றேன், அதை பேசிட்டு இருக்கும்போது, அல்லேலூயா, இந்த பழி வாங்குதல் எனக்கு கூறியது அப்படின்னா, உனக்கு ஒருத்தன் அநியாயமா உன்னை போட்டு நொறுக்கி நொம்பலப்படுத்தி அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டு இதோ வருகிறேன் போய் பழி வாங்குவாரு. அப்படியா? இந்த பழி வாங்குதல் எதோட கனெக்ட் ஆயிருக்கும் தெரியுமா? உனக்கு விரோதமா எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. அங்க யார் கிரியை செய்வா? உனக்கு. நான் சொல்றேன், உனக்காக பழி வாங்குவாருன்னா உனக்கு ஆதரவா இருப்பாரு. உங்களுக்கு ஆதரவா இருப்பாரு. யார் அப்படி விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் உங்க பட்சத்துல யார் இருக்காரா? உன் சைட்ல இருக்கிறாரா? சொல்லுங்க. அவர் நீதி உள்ள ராஜா. அல்லேலூயா. பட்சபாதம் இல்லாத ஒரு தேவன். ஆனா உனக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவார். அல்லேலூயா. விளங்காது அது. அல்லேலூயா. உனக்கு எந்த விதிமுறையும் கிடையாது, அவர் சப்போர்ட் பண்ணுவார். அல்லேலூயா. ஆமா. உங்ககிட்ட வந்து நீ அப்படி செஞ்சியா இப்படி செஞ்சியா அப்படின்னா தான் உனக்கு சப்போர்ட் பண்ண வருவேன் அப்படிலாம் சொல்றது இல்ல. அல்லேலூயா. உனக்கு மட்டும் எந்த விதி விலக்கும் கிடையாது, உன் பட்சத்துல இருக்கிறே. அல்லேலூயா. ரோமர் 8 ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் எழும்புகிறவன் யார்? அல்லேலூயா. ஏமா, பைபிள் ரொம்ப எழுதி என்ன செய்யாதீங்க. நான் சொல்லும் போது அந்த ஸ்பிரிட்டை விட்டுறாதீங்கம்மா. அல்லேலூயா. என்ன செய்யுங்க? ஆமா, பழி வாங்கி என்னைக்கு போய் பழி வாங்க? எல்லாம் நான் அடிவிட்டு கடந்த பிறகு போய் பழி வாங்கவா? பேரை கெடுத்த பிறகு பழி வாங்கவா? வாக்குத்தத்தம் அப்படி சொல்லல. உன் பேரை கெடுக்க விடவே மாட்டார். நான் சொல்றேன், உனக்கு விரோதமா எழும்பும் போதே, உனக்கு விரோதமா ஒருத்தன் திட்டம் இடும் போதே அது வாய்க்காம போகும். அல்லேலூயா. ஆனா அதோட விட மாட்டான். அல்லேலூயா. நான் ஒரு தகப்பன், என் பிள்ளைகளுக்கு ஏதாகிலும் ஒன்றுன்னா நான் சொல்றேன், எனக்குள்ள என்ன வந்துடும்? ஆமா, தயவு தாட்சண்யம் எல்லாம் பார்க்காது.
இந்த குட்டிய பறி கொடுத்த கரடின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பைபிள்ல இருக்கு. அது எதுக்க குத்தம் செஞ்சவனோ குத்தம் எதுக்க வர்ற எல்லாத்தையும் கிழிச்சு எரிஞ்சிடும். ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் கூட அப்படித்தான் ஒரு கரடி மாதிரி வருவாராம். ஹல்லேலூயா. தெய்வ ஜனத்துக்காக, உங்களுக்காக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் பழி வாங்குறதுல நான் சொல்றேன், 2 விதமா பழி வாங்குவாரு. உனக்கு விரோதமா எழும்பின, உனக்கு நேருக்கு நேர் காணப்படுகிற மனிதர்களையும் பழி வாங்குவார். நான் ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க. நான் ஒரு சந்துக்குள்ள போய் ஹோட்டல்ல வச்சேன். அதுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் இருந்தது. அதுல கோழி பண்ணையும், கோழி பண்ணையில இருந்து செண்டா தயாரிப்பாங்க. அது காம்பவுண்டையே நாரடிச்சு. எனக்கே அப்படிதான் இருக்கும். என்னதான் பிளான் பண்ணாலும் கோழி நாத்தம் தான். அந்த பக்கத்துல 4 வீட்டுக்காரங்க இருக்காங்க. அவங்களுக்கு வாடகை அடிக்கி. ஹல்லேலூயா. அவங்க என்ன கூட சண்டைக்கு வராங்க. அதுக்கு பின்னாடி சென்ட்ரல் எக்ஸைஸ் ஆபீஸ் இருக்குது. ஆபீசர் அவங்க எதை தாண்டி தான் போகணும்? இந்த கோழி சென்டர் தாண்டி தான் போகணும். இந்த தப்பு யார் மேல? என் மேல. எனக்கு வேற வழி இல்லை. அங்கனக்குள்ளதான் கோழியை வச்சிருக்க வேண்டியிருக்கு. ஸ்தோத்திரம். ஆமா, அந்த தெருவே நாஸ்தி ஆயிடும். எனக்கு தெரியும். நான் உட்காந்து ஒரு 5:30 6 மணிக்கெல்லாம் உட்காந்து என்ன செய்வேன், எதுவும் எந்த தூசு கூட இராம தூத்துருவேன். தெருவோட தூத்துருவேன் அங்க வரைக்கும். ஹல்லேலூயா. ஆனாலும் வாடகை மட்டும் போகவே. ப்ளீச்சிங் பவுடர் போட்டாலும் எது போட்டாலும் வாடகை போகாது. இப்ப என்ன பண்றது? பாருங்க, நான் செஞ்சது தப்பு தானே. ஹல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமா? எனக்கு பக்கத்துல ஒரு வீட்டுக்காரனும் அங்க இல்ல. 4 வீடு இருந்தது. 4 வீட்லயும் ஆள் இருந்தாங்க. நான் வரும்போது 4 வீட்லயும் ஆள் கிடையாது. அந்த சென்ட்ரல் ஆபீஸையும் காலி பண்ணி போயிட்டான். வல்லவடி பக்கத்துல. அங்க போயிட்டான். அந்த காம்பவுண்டுக்குள்ள என் பக்கத்துல என்னை பத்தி பேச ஆளே கிடையாது. நான் யோசிப்பேன், ஆண்டவரே, நான் தானையா தப்பு பண்ணேன், நான் தானையா இந்த பிரச்சனை. ஹல்லேலூயா. அது என்னாச்சுன்னா, எல்லாம் வாடகைக்கு இருந்த கேஸ். அந்த 4 வீடையும் மொத்த விலைக்கு வாங்கி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். ஹல்லேலூயா. அதுல 2 இடத்த நான் வாங்கிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எனக்கு இந்த ஆண்டவரை பத்தி ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். செஞ்சதெல்லாம் நம்ம. ஹல்லேலூயா. ஆனா விரட்டி விட்டதெல்லாம் மற்றவங்களை. ஹல்லேலூயா. யாக்கோப அவன் அண்ணன் தம்பி அவ்வளவு பேரையும் ஏமாத்திட்டு வந்தாலும், மாமனையே கூட ஏமாத்திட்டு வந்தாலும், ஹல்லேலூயா, யாக்கோபு நியாயமான ஆளுன்னா பாத்தீங்க? யாக்கோபு நியாயமே இல்லாத ஆளு. ஹல்லேலூயா. பாருங்க, மாமங்காரனுக்கும் கொஞ்சம் போகணும்ல. சொல்லுங்க, மாமங்காரனுக்கும் பலத்த ஆடுகள் எல்லாம் பொழியும் போது இவர் அந்த ஆண்டவர் சொல்லி கொடுத்த ட்ரிக்கை போட்டு பலத்த ஆடு குட்டி போடும் போதெல்லாம் இவனுக்கு ஏத்த மாதிரி குட்டி போட ஒரு 2-3 பலத்த ஆடு லாபான் பக்கமும் போட்டோம்னு விட்டானா? விடவே இல்லை. நியாயமா இது? நியாயமே இல்லை. இந்த அந்த புருஷன் விருத்தி அடைந்தார். ஹல்லேலூயா. இதுல என்ன தெரியுதுன்னா, நீ விருத்தி அடைவது மட்டும்தான் தேவனுடைய சித்தத்துல இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உனக்கு தகுதி இருக்கோ இல்லையோ, உன்னை வாராக்காமல் தலையாக்கும் தேவன். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி எஸ் ஜீசஸ். ஆமென். நியாயம் பார்க்க உன்னை நியாயம் தீர்க்க அவர் பிரவேசிக்க மாட்டார். உனக்காக அவர் நியாயம் தீர்க்கப்பட்டாச்சு. இனிமேல் உனக்கு ஆக்கினையான தீர்ப்பே இல்ல. ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், இப்ப இந்த இயேசுவோட நான் ஐக்கியமா இருக்கிறேன். சொல்லுங்க, இந்த இயேசுவோட ஐக்கியமா இருக்கிறேன், கிறிஸ்துவோட. ஹல்லேலூயா. ஆனா அவர் பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு சொல்லிட்டார். இயேசு அன்புள்ளவர் இல்லையா? ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு அன்புள்ளவர். சரி, இயேசு அன்புள்ளவர், அவரை விட்டுருவோம். அவரு நமக்காக என்ன செய்யறாராம்? ஒன்று செய்யறாரு. அதையும் சொல்றேன் உங்களுக்கு, என்ன செய்யறாருன்னு. ஹல்லேலூயா. இப்ப யார்கிட்ட விட்டுட்டு போயிட்டாரு நம்மள? பரிசுத்த அவர் பேர் என்ன?
அவர் பேர் என்ன? அவர் பேரு இயேசுதான். சொல்லுங்க, அவர் நாமமும் இயேசுதான். அல்லேலூயா. அவர்கிட்ட விட்டுட்டு போயிட்டார். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்? அன்பின் ஆவியானவர். எங்க ரோமர் 5:5 வாசிங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் பிதாவாகிய தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. கைகளை கட்டி அல்லேலூயா. பக்கத்தை சொல்லுங்க, ஆவியானவர்னா அன்புதான். அல்லேலூயா. ஆவியானவர்னா அன்புதான். அவர் ஆமைன்னு சொல்ற வரைக்கும் திரும்ப சொல்லுங்க. ஆமா, அவருக்கு இங்க வந்துதான் 1008 வேலை இருக்கு. ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆவியானவர் அன்புள்ளவர் தான். அல்லேலூயா. ஆனா அவர் என்ன செய்வார் தெரியுமா? உனக்கு விரோதமா சத்துரு வந்தா, அல்லேலூயா, சத்துரு வந்தா சும்மா போய் நிக்க மாட்டாராம், வெள்ளம் போல போவாராம். ஒரு கொடியை ஏத்திட்டு, அல்லேலூயா சொல்லுங்க, ஆவியானவர் உனக்கு விரோதமா எழும்புனா, சத்துரு எழும்புனா, நான் கேட்கிறேன், உனக்கு அனாவசியமா உன்னை துன்பப்படுத்தினா, அனாவசியத்தை விடு, நியாயமாவே இருக்கட்டும். அல்லேலூயா. நியாயமாவே இருக்கட்டும். அல்லேலூயா. நீ ஆமா, இப்போ உன்னை துன்பப்படுத்துறதுக்கு எழும்பினா, அல்லேலூயா, அங்க ஆண்டவர் என்ன செய்வார்? நீ செஞ்ச தப்புக்கு உன்னை என்னதான் செய்யணும்? தண்டிக்க தான் செய்யணும். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் என்ன செய்வாரு? சரி சரி, தப்பு செஞ்சவளுக்கு தண்டனை விழட்டும் அப்படின்ட்டு இப்படி திரும்பிடுவாராம். அல்லேலூயா. ஆமா, எத்தனை தாய்மாரு பிள்ளை தப்பு பண்ண உடனேயே கொண்டு போய், இந்தா என் பிள்ளை தப்பு பண்ணிட்டு நீ அடி, குத்து அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? அல்லேலூயா. அப்பதான் தாயினுடைய அநியாயமே வெளிப்படும். ஏன் பிள்ளையவா சொல்ற? அல்லேலூயா. ஐயோ, அது பச்சை மண்ணு. சொல்லுங்க, என்ன மண்ணு? பச்சை மண்ணு. ஆமா, நான் ஒருத்தன் தலையில நல்லா கத்தியை வச்சு குத்துன்னு கொத்திட்டேன். குத்துற நேரமெல்லாம் ஒரு சத்தமும் போடல. வீட்டுக்கு வந்து பார்த்தா அதுல 25-26 குத்து இருக்கு மண்டையில. நான் அந்த கத்திரிக்கோள் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒண்ணு ஊசியா இருக்கும், அது ஒண்ணு மட்டும் காண்டிருந்துச்சு, அதை வச்சு குத்திட்டே இருந்திருக்கேன். எனக்கு அவனுக்கு வலிக்குன்னு சொன்னா, அடே வலிக்குன்னா விட்டுருப்பேன்ல. அவன் ஒண்ணுமே சொல்லல. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அல்லேலூயா. அவங்க அம்மா லேசான ஆள் கிடையாது. அல்லேலூயா. அது வந்துருச்சு. ஆமா, எங்க அம்மா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் சொல்லுது, உங்க சேகரு இப்படி குத்திட்டான். அல்லேலூயா. நான் எங்க இருந்தேன் தெரியுமா? எங்க அம்மா பின்னாடி இருந்து. அல்லேலூயா. ஒளிஞ்சிட்டேன், சின்ன ஆளு ஒளிஞ்சிக்கிட்டேன். ஆமா, எங்க அம்மா அப்படி நின்றுட்டாங்க. அல்லேலூயா. ஏதோ பேசுனாங்க, எனக்கு அன்னைக்கு விளங்கலை. அப்புறம் அது என்ன செஞ்சு, ஆமா சரின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. நான் சொல்றேன், உனக்காக நீ செஞ்ச தப்புக்காக இயேசு கல்வாரி சிலுவையில ஜீவனை கொடுத்திருக்கும் போது, கொடுத்தாரா இல்லையா? நான் சொல்றேன், அது ஒரு டைம் கிடையாது. அது ஒரு டைம்ல அது முடிஞ்சு வச்சு இனிமே பாவம் செஞ்சனா மாட்டிக்கோ அப்படின்னு சொல்லல. அவருடைய சுபாவமே உனக்கு விரோதமா எங்க எழும்பினாலும் அந்த கல்வாரியின் தேவன் உனக்காக வந்து நிற்பார். அல்லேலூயா. சிலருக்கு ஏதாவது கஷ்டம் வந்துருச்சுன்னா, என்னப்பா அவன், அதுவும் பொம்பளைய அழுகிறத பார்க்கணும். அல்லேலூயா. பொம்பளைய துக்கப்படுறத பார்த்தா அட செத்த பணம் மாதிரியே இருக்கும். அல்லேலூயா. நீங்க நல்லா பாருங்க, இன்னிலிருந்து நான் சொல்றேன் பாருங்க, பொம்பளை துக்கமா இருந்தான்னு பார்த்துக்கங்களேன், அப்படியே பணத்தை பார்த்த மாதிரியே இருக்கும், பயங்கரமா இருக்கும். சோத்திரம். அல்லேலூயா. ஆமா, அதுக்கப்புறம் என் கோவம் இன்னும் கொஞ்சம் கூடிரும். கர்த்தருக்கு சோத்திரம். துக்கமுகமா இராதே. எங்க சொல்லுங்க, துக்கமுகமா இராதே. அல்லேலூயா. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. நான் அவரோட ஐக்கியமா இருக்கேன். அவர் என்னை விட்டு என்னை கைவிடுவது இல்லை. என்னதான் செஞ்சாலும் யாருக்கு தான் அடி?
இஸ்ரவேல் ஜனங்கள் தப்பு பண்ணா புறஜாதியாருக்கு தான் முத அடி விடும். அல்லேலூயா. அவர் கோபத்தை எங்க காட்டுவார் தெரியுமா? கோபத்தை எங்க காட்டுவார் தெரியுமா? புறஜாதியில போட்டு ஒரு அடி கொடுப்பார், சப்பு சப்புன்னு கொடுப்பாரு. இவன் ஒழுங்கா திரும்பிடுவான். அல்லேலூயா. தேவனுடைய அன்பு உங்க விஷயத்துல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கிடையாது. உங்கள் மேல் பட்சமா இருக்கிறார் தேவன். அதை எப்படி சொல்றாரு தெரியுமா? அது ஏன் இஷ்டம். எப்படி சொல்றாரு? நான் எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவன் மேல இரக்கமா தான் இருப்பேன். அல்லேலூயா. நீங்க ரோமர் 9 பாத்தீங்கன்னா, அப்புறம் எதுக்கு குற்றம் கண்டுபிடிக்கிறாரு? சத்தம் போடாத. அல்லேலூயா. என்ன செய்யாத? சத்தம் போடாத, சத்தம் போடாத. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி சரி, வர கணக்கு பேசிக்கம்மா அம்மா கிட்ட. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நான் சொல்றேன், பக்கத்துல இருக்கிறவனுக்கு அடி விழுந்தா சொல்லுங்க, பக்கத்துல உன் வீட்டுல உனக்கு விரோதமா பேசிட்டு போனவளுக்கு அடி விழுந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், நான் சொல்றேன் நீ திருந்திக்கோ. அல்லேலூயா. சடனா என்ன செஞ்சிரு? கர்த்தருடைய கோபம் அல்லேலூயா பக்கத்து வீட்டுல இருக்குடா. அல்லேலூயா. ஆமா இருக்கா. நான் சொல்றேன் நீ திருந்திக்கோ. உடனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே குற்றம் குறைகளை மன்னியும், போய் ஒப்புரவாயிரு, செஞ்சிரு, கெட்டப்பாயிரு. அல்லேலூயா. அடுத்து எங்க தான் வரணும்? அதுக்கப்புறம் தான் வருவார். ஆனா உன்ட்ட எப்படி வருவாருன்னு சொல்லட்டுமா? அவர் அடிக்கிற மாதிரி அடிப்பார், மட்டாய் தண்டிக்கிறவர். எப்படியா? ஆமா. அல்லேலூயா. தம்பிங்க வாடா வாடா, நான் இவனை அடிக்க போறேன் அடிக்க. அல்லேலூயா. ஆமா, அடி வாங்க ரெடியா இருக்கியா? ஆமா, கைய ஓங்கி அதுக்கு மேல அங்க தாங்காது. தகப்பனுக்கு தாங்காது. ரொம்ப பட்டுருச்சோம். நான் சொல்றேன், அன்புல தேவன் அவ்வளவு சிறந்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமா, அடி கைய ஓங்கி உண்மைன்னு மட்டும் இல்லை, பட்டு போல விடும். ஹல்லேலூயா. ஆமா, மட்டாய் தண்டிக்கிறவர். தாவீதானமா தப்புன்னா? தாவீதானே சென்செக்ஸ் எழுதணும்னு சொன்னா? அவன் தானே தொகையை எழுதணும்னு சொன்னா? ஆண்டவர் தண்டனை யார் கொடுத்தா? அந்த ஜனங்கள் மேல வாத இறங்குச்சு. மடன்னு ஜனங்க செத்து செத்து விழுகுது. ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவரே உம்ம கை எனக்கு விரோதமா இருக்கட்டும், நான் தான் தப்பு செஞ்சேன். இந்த ஆடுகளுக்கு என்ன, இந்த ஆடுகள் என்ன செய்தது? நான் தானே தப்பு செஞ்சேன். ஆண்டவர் பாருங்க போது நிறுத்தினார். இவனை தொட்டாரா? தாவீதை தொட்டாரா? அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்களும் அந்த தாவீதை போலதான். அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க தாவீதை காட்டிலும் மேல. சொல்லுங்க, தாவீதை காட்டிலும் மேல இந்த தாவீதின் குமாரன் இருக்கிறாரு. அல்லேலூயா. நீங்க அவருக்கு பிள்ளைகள். நான் இன்னும் கரெக்டா சொல்றேன், இந்த தாவீதின் குமாரனுக்கு நீங்க சகோதரரும் சகோதரிகளுமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. விசுவாசத்தோட எடுத்துக்கையா. நான் எவ்வளவு பெரிய மேன்மையை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. யாரு உனக்கு சகோதரன்? உன்னுடைய மூத்த சகோதரன் இயேசு. நல்ல வாயை திறந்து, இயேசு என்னுடைய மூத்த சகோதரன். அல்லேலூயா. அவர் பழி வாங்குதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். ஆனா அவன் சொல்றாரு, பழி வாங்குறதுக்கு நீ இடம் கொடு. அல்லேலூயா. உன் சத்துரு பசியா இருந்தா, அல்லேலூயா, ஒரு கேக்கு வாங்கி கொண்டு போய் கொடு. என்னதான்? ஆமா, சத்துரு பசியா இருந்தா அவனுக்கு ஆகாரம் கொடு. அல்லேலூயா. அதனால என்ன இறங்குமா? பசி இறங்காது, அவன் தலையில அக்கினி இறங்கும், அழிக்கும் அக்கினி இறங்கும். அக்கினி தழலை குவிப்பாயே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனுடைய பழி வாங்குதல் அப்படின்னா, நான் சொல்றேன், அந்த பழி வாங்குதல்னா உனக்கு ஒண்ணுன்னா, அதாவது இப்படி சொல்றேன், உன்னை தொடுகிறவன் முன்னாடி யாராவது இருக்கீங்களா? முக்காடெல்லாம் போட்டிருக்கேன், நல்லா தான் இருக்கு. அல்லேலூயா. முக்காடு போடாட்டாலும் நல்லா தான் இருக்கு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உன்னை தொடுகிறவன்
என் கண்மணிய தொடுகிறான். ஆண்டவர் பொய்யா சொன்னாரு. ஹல்லேலூயா. ஆமா, உங்களுக்கு அவ்வளவு பெரிய பாதுகாப்பு வேணுமா? அவ்வளவு பெரிய சப்போர்ட் வேணுமா வேண்டாமா? ஹல்லேலூயா. ஆமா, அவரை பொறுத்தவரையில நீ அவருக்கு கண்மணி தான். ஹல்லேலூயா. கைய தட்டினாங்க ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உள்ளங்கை தேஞ்சு கிஞ்சி போயிட போகுது. ஆமா, ஹல்லேலூயா. அதனால நம்ம போய் நான் சொல்றேன், பழிவாங்கல்லாம் போவாத. பக்கத்துல சொல்லுங்க, பழிவாங்கல்லாம் அந்த வேலையை நீ செய்ய வேண்டாம். ஹல்லேலூயா. இதெல்லாம் அவர் பார்த்துக்கிடுறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். உள்ள இருந்து பழிவாங்க உணர்ச்சியை தூக்கி தூர போட்டுரு. ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடி. ஆமென். எனக்காக யாவையும் செய்தவரே, செய்து முடித்தவரே. எனக்காக, அதான் அவருக்கு வேலை. ஹல்லேலூயா. பூமியில இருக்கும்போது தான் அது செஞ்சாரு, பரலோகத்துல அப்படியே செஞ்சாரு. ஹல்லேலூயா இல்லையா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிப்போம். ஹல்லேலூயா. 1 யோவான்ல, ஆமா, பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு நான் உங்களுக்கு எழுதுகிறேன். ஹல்லேலூயா. எப்படி எழுதுறாரா? பாவம் செய்யாதபடிக்கு நான் எழுதுகிறேன். 2:1 வாசிங்க பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். என் பிள்ளைகளே, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால், இருக்கீங்களா? பக்கத்துல லேச தட்டி விட்டு பாருங்க. தூங்குதான். இந்த முக்காடை போட்டா நமக்கு கண்ணு மூடுதான் காது மூடுதான் என்னன்னு தெரிய மாட்டேன். கண்ணு மூடுதான் சரியா சரியா இருக்குல்ல? ஹல்லேலூயா. அது தட்டி விடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஆமா, என் பிள்ளைகளே, உங்களை தான் சொல்லுங்க. என் பிள்ளைகளே, உங்களை தான். ஆமா, ஸ்தோத்திரம். நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். சரி, பாவம் செய்வானானால், பாவம் செய்வானானால் அடி பின்னிடுவாரு. வாசிமாக. நீதிபரரா இருக்கிற இயேசு கிறிஸ்து. யார் அவரு? நீதிபரரா இருக்கிற இயேசு. இயேசு கிறிஸ்து நமக்காக. யாருக்காகமா? மொத்தமா சொல்ல வேண்டாம் நீங்க. எனக்காக, எனக்காக. ஹல்லேலூயா. யார் அவரு? எப்படிப்பட்ட தேவன்? நீதிபரரா இருக்கிற இயேசு. வாயை திறக்கவே மாட்டேங்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்க. நீதிபரரா இருக்கிற இயேசு. நான் சொல்லாம யார் யார் சொல்லுவா? இயேசுவன் நீதிபரர்னு நம்ம வாய் சொல்லலைன்னா எந்த வாய் சொல்லும்? சொல்லுங்க. நம்ம நீதிபரரா இருக்கிற இயேசு எனக்காக பிதாவினிடத்தில், ஹல்லேலூயா, பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்காக வழக்காடுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வழக்காடுவாராம். ஹல்லேலூயா. ஆமா. இது எப்படி வழக்காடுவார் தெரியுமா? ஆபிரகாம் ஒருவேளை அந்த பட்டணத்துல 50 நீதிமான் இருப்பாங்க. அங்க லட்சத்துக்கு மேல ஜனங்கள் இருந்தாலும், ஹல்லேலூயா, ஆமா, 99,99,950 பேர் பாவியா இருந்தாலும், சரியா ஒழுங்குதா? எத்தனை லட்சம் பாவிகள்? ஆமா, 99,999 பாவிகள் இருந்தாலும் மீதி 50 பேர் நீதிமானா இருந்தா நீர் அளிக்கிறாயா? ஹல்லேலூயா. ஏசுநாதத்தை கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும்
அழிக்க மாட்டேன், அழிக்க மாட்டேன், அழிக்க மாட்டேன், அழிக்க மாட்டேன். இதான் பதில். அல்லேலூயா. ஆமா, உங்களையும் என்னையுமா அழிச்சுடாரு. அல்லேலூயா. அழிக்க மாட்டேன். கடைசியில் வந்துட்டான். ஒரு ஒரு 10 நீதிமன்றம் தான். அல்லேலூயா. 1% கீழே நல்லவன் ஒண்ணுன்னு கேட்டிருந்தா சோதம் குமாரா தப்பிச்சிருக்கோம். அல்லேலூயா. இப்ப எதுக்கு ஆபிரகாம்கிட்ட வந்து அப்படி கேட்டார் தெரியுமா? அல்லேலூயா. ஆபிரகாம பார்த்தாலே அவருக்கு எப்படி வரும்? ஆமா, கரெக்டா சொல்றேன். ஆவியானவர் சொல்லுவார், ஆபிரகாம்கிட்ட பெர்மிஷன் கேட்கிறார். அல்லேலூயா. அதை யாராவது எடுக்க முடியுமா? ஆதியாகமத்துல சொல்லுங்க. நான் செய்ய போகிறதை ஆதியாகமம் 18:18. 18 இருமா. ஆமா, நான் செய்ய போகிறதை செல்விக்கு சொல்லாமல் இருப்பேனா? அல்லேலூயா. ஆமா, காளீஸ்வரிக்கு சொல்லாமல் இருப்பேனா? பெண்காலனை பத்தி யோசேப்புக்கு சொல்லாம இருப்பேனா? அல்லேலூயா. ஆமென். உனக்கு சொல்லாம இருப்பேனா? அல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், சோதம குமாராவ அது நான் அக்கினினால அடிக்கிறேன், அடிக்கட்டுமா? அதான் அதுக்கு அர்த்தம். அல்லேலூயா. தேவனை புரிஞ்சுக்காங்க, கர்த்தரை புரிஞ்சுக்காங்க. ஒரு மனுஷன்கிட்ட எதுக்கு அவன்கிட்ட போய் கேட்கணும்? அவன் தான் அநேகம் ஜாதிகளுக்கு தகப்பன். அல்லேலூயா. அநேகம் ஜாதிகளுக்கு தகப்பனாயிருந்த அந்த தெய்வம். அல்லேலூயா. ஆமா, அவன் அனுமதி இல்லாம யாரையும் தொட மாட்டார். எஸ். அல்லேலூயா. ஆமா, செய்ய போறத மறப்பனன்னு சொல்லிட்டு பெர்மிஷன் நீட்டுறார். அவன் சொல்றான், அழிப்பீரா? மாட்டேன். அழிப்பீரா? மாட்டேன். அழிப்பீரா? மாட்டேன். அதைத்தான் என் ஆண்டவர் ஒவ்வொரு நேரமும் பேசுறாரு. ஒரு நாளைக்கு 7 தடவை இல்லை, 70 தடவை நம்ம தப்பு பண்ணிட்டு வந்தாலும் அல்லேலூயா மன்னிக்கிறவராய் இருக்கிறார். விஷயம் என்ன தெரியுமா? மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவராய் இருக்கிறார். கையை தட்டி. இல்லைன்னா நம்ம கதை எப்பவோ முடிச்சிருக்கோம். 10 தடவை விசுவாசிக்கலைன்னா உடனே பரலோகம்தான். அந்த பரலோகத்தை நான் இப்படி சொல்றேன். எந்த பரலோகம்? அல்லேலூயா. பரலோகம்னா அவங்களுக்குன்னு, விசுவாசியாதவங்களுக்குன்னு ஒரு லோகம் இருக்கு. அந்த லோகத்துக்கு போயிட வேண்டியதான். 10 தடவை விசுவாசிக்கல. சொல்லுங்க, 10 தடவை விசுவாசிக்கல. எத்தனை தடவை விசுவாசிக்கல? 10 தடவை. அல்லேலூயா. நான் சொல்றேன், எதுக்கு தான் அந்த ஜனத்தை அடிச்சாரோ? அல்லேலூயா. இங்க வாழ்நாள் பூரா கேட்டதை பூரா விசுவாசியாத ஜனங்கள் நல்ல கும்முன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அல்லேலூயா. எதை சொன்னாலும் நம்பாத கேஸு, எதை சொன்னாலும் அதுல நோண்டி பார்க்கிற கேஸு. அல்லேலூயா. இந்த கேஸே கல் கணக்கா உட்கார்ந்துட்டு இருக்கு. நான் சொல்றேன், இவ்வளவு பேரு விசுவாசியாத ஆட்கள் இருக்கும்போது நீர் என்ன செஞ்சீரா? அல்லேலூயா. அதுக்கு ஒரு பதில் இருக்கு, சொல்றேன். அல்லேலூயா. அன்றைக்கு 10 தடவை விசுவாசியாதவங்களை என்ன செஞ்சிட்டாரு? அனுப்பி விட்டுட்டார். அத மாதிரி உங்களுக்கு செஞ்சாரா? அல்லேலூயா. அது செஞ்சாரா? ஏன் செய்யல தெரியுமா? ஏன் செய்யலைன்னு யாராவது சொல்ல முடியுமா? உங்ககிட்ட விசுவாசம் இல்லையா? இருக்கா? 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 கடவுளுக்கு தான் வெளிச்சம். அல்லேலூயா. ஆனா ஒண்ணு வசனம் சொல்லுது, உங்களிலே விசுவாசத்தை துவக்கினவர். அல்லேலூயா. உங்களுக்குள்ள விசுவாசத்தை அருளி செய்தவர். 2 பேர் இருக்கு. துவக்கினவர் அல்லேலூயா, பகிர்ந்தளித்த விசுவாசம். அதனால அவர் கொடுத்த விசுவாசத்தை வச்சு அல்லேலூயா நிறைய அவிசுவாசமா பேசுறீங்க பாருங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், உன் முகம் சுண்டிச்சுன்னா உன் விசுவாசம் உன்னை விட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீ எப்ப கலங்குறியோ அப்ப உன் விசுவாசம் உன்னை விட்டு அவுட் ஆயிடுச்சு. அல்லேலூயா. எங்க போயிடுச்சு? போயிடுச்சு. ஆனா உள்ள ஒரு விசுவாசம், ஸ்டார்டிங் விசுவாசத்தை ஆண்டவர் உள்ள வச்சிருக்கிறார். அல்லேலூயா. திரும்பு. எங்க திரும்பு?
ஆமா, தயை பெருத்திருக்கிறவர்கிட்ட திரும்பு. அவர் செய்வாரு. பழி வாங்குகிற காரியத்துல உன் மேல இருக்கிற தப்ப பார்க்க மாட்டார். அல்லேலூயா. இதெல்லாம் ஏற்றுக்கிற முடியாதது. அது எப்படி நீதி உள்ள தேவன்? அல்லேலூயா. நான் நிறைய சம்பவங்களை சொல்லட்டுமா? ஆமா, உதாரணத்துக்கு யாக்கோபு எடுத்துக்காங்க. அல்லேலூயா. அவன் தேவனிடத்துல கடைசி ஆண்டவர் கேட்கிறாரு, உன் பேர் என்ன? அல்லேலூயா. ஏமாத்துக்காரன். நீ உன் பேர் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவதாக. அல்லேலூயா. தேவனை முழுக்க அறிஞ்சுக்கங்க. உங்க மேல அவருடைய அழைப்பு, அவருடைய தயவு நித்தியமானது. அல்லேலூயா. அது ஒரு நாள் உங்களை விட்டு விலகாது. அல்லேலூயா. இப்போ நீதிபரரா இருக்கிற இயேசு சப்போர்ட் பண்ணி பேசுவாராம். அல்லேலூயா. எப்படி பேசுவாராம்? ஆபேலுடைய ரத்தம் பேசினவைகளை பார்க்கிலும். சொல்லுங்க சொல்லுங்க. இயேசுடைய ரத்தம் ஐயா இங்க இருக்குங்க ஐயா. நான் சொல்லும் போதே நான் சொல்றேன், பரலோகம் திறக்கும், பல இரும்பு பெட்டி திறக்கும். அல்லேலூயா. ஆமா, நீ விசுவாசிக்கும் போது தேவனுடைய மகிமை வெளிச்சமா பிரகாசித்து வரும். அல்லேலூயா. ஆமே. சிலருக்கு நம்ப முடியல. அல்லேலூயா. ஆமா, உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவார். அல்லேலூயா. ஆமா, குற்றம் குறைவுல தான் வண்டி இருந்தது. அல்லேலூயா. எங்க இருந்தது? அக்கிரமத்துல மரிச்சு போயிருந்த நம்மளைத்தான் தேவனுடைய கிருபையின் கரம், குமாரனுடைய அந்த அன்பின் நோக்கம், அக்கிரமத்துக்குள்ள கையை விட்டுத்தாயா உன்னை தூக்கி எடுத்தாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, நீ தேவனுடைய சமூகத்துல எத்தனை தடவை கொட்டாய் விட்டேன்னு சொன்னா கூட நான் சொல்றேன், அதை எண்ணி பார்த்தாலே அவருக்கு கோபம் வந்திருக்கணும். எனக்கு கோபம் வந்துடும். கொட்டாய் விட்டா கோபம் வந்துடும். அல்லேலூயா. ஆமா, நான் கொட்டாய் விட்டேன்னா அப்படியே அட்டக்கு உட்காந்துட்டு பல்ல கட்டிச்சு அடங்கிடுவேன். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன, யார் உங்களை என்ன சொல்ல போறா? கொட்டாய் விடும்போது அப்படியே என்னையே உள்ள இழுக்கிற மாதிரி ஒரு நேரம் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய சித்தம்னு ஒண்ணு இருக்கு. அது எப்படி தெரியுமா? அது நீ செய்கிற கிரியைகளினால நிலை நிற்காது. என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. சொல்லுங்க, என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. பாவமா செய்யப்போற செஞ்சுக்கோ. அல்லேலூயா. பாவம் செஞ்சா என்ன நடக்கும்? உன்கிட்ட இருக்கிற மகிமை விலகிட்டு, அவ்வளவுதான். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பாவம் செஞ்சா தேவ மகிமை அப்படியே போயிடும். இப்ப தேவ மகிமை வரணுமா, மேல இருக்கணுமா? நான் சொல்றேன், பாவம் செஞ்சாச்சு. இப்ப என்ன பண்ண? இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை மறுபடியும் தூக்கி எடுக்கும். அல்லேலூயா. தூக்கி எடுக்கும். சத்தத்தை காணும் பாரு. அல்லேலூயா. ஆமா, சொல்லுங்க. இயேசுடைய ரத்தம் பரிந்து பேசிட்டே இருக்கு. யாருக்கு பேசும்? இயேசுடைய ரத்தம் பாவிகளுக்காக பேசுமா, நீதிமான்களுக்காக பேசுமா? என்னம்மா வாய் அசையுது, ஆனா ஒரு வார்த்தை கூட முழுசா வரலையே. அல்லேலூயா. இயேசுடைய ரத்தம் யாருக்காக பரிந்து பேசும்? நீதிமானுக்காக பரிந்து பேசும். ஆமா, உங்களுக்கு அது விளங்காது. நீதிமான்களுக்கு, பாவம் செய்யாதவர்களுக்கு எதுக்கையா இயேசுடைய ரத்தம்? இயேசுடைய ரத்தம் பாவிகளுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு மட்டும்தான் இயேசுடைய ரத்தம். அல்லேலூயா. நீதிமானெல்லாம் விடு, அவங்களை அழைக்கிறதுக்கு ஆண்டவர் வரவே இல்லை, உங்களை அழைக்க வந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யாரம்மா அழைக்க வந்தாரு? பாவிகளை என் பக்கம் திரும்புங்கள். அல்லேலூயா. பாவிகளை பார்த்து சொல்றாரு, மன மகிழ்ச்சியாய் இருங்கள்.
அல்லேலூயா. ஆமா, ஒரு ஆவி பிடிச்சி வச்சிருக்கு, திருச்சனை கொன்னுடுவேன். என்ன, எந்த ஆவி பிடிச்சி வச்சிருச்சு? ஆமா, துக்கத்தின் ஆவி பிடிச்சி வச்சிருக்கு. அல்லேலூயா. பிடிச்சி வச்சிருந்தா இயேசுன்னு சொல்லு. அல்லேலூயா. சந்தோஷத்தின் தேவனை பத்தி சொல்லு. உனக்கு எதுக்குத்தான் கவலை வரும்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆமா, காரணமே இல்லாம கவலை தோத்திக்கிடும். நான் சொல்றேன், இந்த கவலை உன் விசுவாசத்தை கதையை முடிச்சு விட்டுரும். அல்லேலூயா. ஆமா, கவலை எதை முடிச்சிடும்? இயேசுவின் மேல இருக்கிற விசுவாசத்தை கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சி உனக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாம ஆக்கி விட்டுரும். நீ கவலைப்படும்படி இயேசு செய்த காரியம் என்ன? நிறைய செஞ்சிருக்காரு. நீங்க முடிக்கிற மொழியை பார்த்தா 1 2 அவர் செஞ்ச கொடுமையை நான் எங்கோ சொல்ல. அப்படியா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, இயேசுவின் கொடுமையை பத்தி சொல்லுங்க. நீங்க அதுக்காவது சாட்சி இருங்க. இயேசுவின் அன்புக்கு தான் சாட்சியா இருக்க முடியாட்டாலும் இயேசுடைய கொடுமைக்கு யாராவது ஒரு ஆள் இருந்து சொல்ல முடியுமா? இயேசு ஒரு கொடுமை செஞ்சுட்டாரு. அல்லேலூயா. சிலரை பத்தி எனக்கு கவலை இல்லை. அவங்களுக்கு நன்மை செஞ்சாருனாலும் காதுல விழாது, தூங்கிட்டு இருக்காங்க. கொடுமை செஞ்சாருனாலும் காதுல விழாது, அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. தூக்கம் எவ்வளவு நல்லது பார்த்தீங்களா? அல்லேலூயா. எனக்கு தூக்கம் கூட நல்லது போல நச்சு. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், அறவுரையை முடிச்சிடாங்க. நான் வேற என்னத்தையா சொல்லிட்டு இருப்பேன், அதை கேட்டக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு நான் தான் தூங்குனா நல்லா தூங்கும். அதுலயும் அறவுரையா? ஆமா, பாஸ்டர் பார்த்துருவாரா. ஆமா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா. இப்ப யாரோட ஐக்கியமா இருக்கிறோம்? மன்னிக்கிறவரோடு ஐக்கியமா இருக்கிறோம், பரிந்து பேசுகிறவரோடு ஐக்கியமா இருக்கிறோம். வாயை திறக்க மாட்டீங்களா? யாரோட ஐக்கியமா இருக்கிறோம்? அல்லேலூயா. பரிந்து பேசுகிறவரோடு ஐக்கியமா இருக்கிறோம். பழி வாங்குகிற ஒண்ணு இல்ல. அல்லேலூயா. சில நேரம் எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ? பழி வாங்க, ஐயோ என்னக்கா கூட்டுட்டார். ஸ்தோத்திரம். எப்படியெல்லாம் நினைக்க மனசு இருக்க. அல்லேலூயா. உனக்காகத்தான் பழி வாங்குவார், சத்தமே கிடையாது. நான் சொல்றேன், உங்களுக்காக அவர் பழி வாங்க வேண்டாம்னு சொல்லிடட்டுமா? பழி வாங்கணுமா வேண்டாமா? வேண்டான்னு சொல்லிடுவா? அல்லேலூயா. சொல்லிருங்க. ஏமா ரிங்கசமுத்திரப்பட்டி, பழி வாங்க வேண்டாமாம்மா? உங்களுக்காண்டி வாங்கணுமா வேண்டாமா? வாங்க பாருங்க. அதை கேட்டா தான் தெரியும். அல்லேலூயா. ஆமா, உனக்காக பேசும்போதே உனக்கு பரிந்து பேசுவாரு, உன் சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டுவாரு. அல்லேலூயா. அவருக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன் பிள்ளைகிட்ட நீ எதுக்கு பேசினன்னு தான் வருவார். அல்லேலூயா. இப்போ உங்க பிள்ளைக்கு விரோதமா போன உடனே நீ சீர்ல, சீர்னியா சீரலையா? சீர்ல. அல்லேலூயா. அது மாதிரி தான் நீ என்னதான் பண்ணாலும் அவருடைய இருதயம் எப்படிதான் இருக்கும்? உன் பேர்ல பற்றுதலா இருக்கும். அல்லேலூயா. ஏன் அதனாலதான் ஏன் இன்னைக்கு வரைக்கும் நான் இங்கே உட்காந்துருக்கேன். அல்லேலூயா. ஆமா, அவருடைய தயவு இருக்கிறதுனால தான். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, வாங்க இன்னொரு வசனத்துக்கு போவோம். இப்ப சொல்லுங்க, பழி வாங்க வேணா? நான் போய் பழி வாங்க வேணா? அல்லேலூயா. பழி வாங்க வேணா மாட்டேனா? நான் பழி வாங்க மாட்டேன். நான் வாங்க மாட்டேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், பழி வாங்க மாட்டேன். நான் பழி வாங்குறது யாரு? அல்லேலூயா. உனக்காக பழி வாங்குறவர் யாரு? இயேசு. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். சிலர் எப்படி தெரியுமா? செஞ்ச அக்கிரமம் பூரா இவங்க தான். ஆனா என்ன வந்துடும்? அவன் மேல பழி வாங்கும். கர்த்தர் எவ்வளவு சிரமப்படுவார் தெரியுமா? உங்களுக்கு நீதியை சரி கட்டணும்னா உங்களை சரி கட்டணும். அல்லேலூயா. ஆமா, நீங்க சத்துருவை நீங்க நேசிக்க சொல்லுவார். சத்துருவை நேசிங்க. அவன் பசியா இருந்தா வாயில கேட்க ஊட்டுன்னு சொல்லுவார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் அல்லேலூயா. ஆமா, வாயை திறந்தா கேட்க ஊட்டுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. சரி, இன்னொரு வசனம் பாருங்க. சொல்லுங்க, அவரோட ஐக்கியமா இருக்கேன்.
பழையபடி எங்க தான் போறோம்? அதுக்கு தான் என்ன அழைச்சார். அல்லேலூயா. உண்மை உள்ளவர். ஆமா. யுவர் ஃபெய்த்ஃபுல்லி. அல்லேலூயா. யுவர் சின்சியர்லி. அல்லேலூயா. இப்படிக்கு யாருக்கு? இயேசு கிறிஸ்து கைத்து போட்டிருக்காரு. ஆமென். இப்ப வாசிக்கலாம் பாருங்க. தெசலோனிக்கேயர். Thank you, Jesus. ஆமென். Thank you. 2 தெசலோனிக்கேயர் 3:3. கர்த்தரோ, எல்லாம் எடுத்துட்டீங்களாமா? 2 தெசலோனிக்கேயர் 3:3. எடுக்கலைன்னா இதை பாருங்க. கர்த்தரோ உண்மையுள்ளவர். faithful. அல்லேலூயா. கர்த்தர் யாருக்கு? நமக்கு. உண்மையுள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்ளுவார். உனக்கு எவையா தீமை செய்ய முடியும்? சொல்லுங்க. என்ன தீமையிலிருந்து விலக்குற ஒருத்தர் இருக்கிறார். வாயை திறந்து சொல்லுங்க. என்ன தீமையிலிருந்து விலக்கி பாதுகாக்கிற ஒருத்தர் இருக்கிறார். இயேசு. இயேசு. அல்லேலூயா. பாதுகாக்கிற இருக்கிறாருல்ல. அல்லேலூயா. எனக்கு எப்படி தீமை வர முடியும் சொல்லுங்க. உன் கவலையை கொண்டு உடப்புல போட பக்கத்துல சொல்லுங்க. அல்லேலூயா. சோத்திரம். கவலை அறிக்கையாளன் முகத்தை முத பார்த்துக்காங்க. அல்லேலூயா. முகத்தை நல்லா பார்த்துக்காங்க. பார்த்துட்டீங்களா? கவலை பக்கத்துல இருந்தா கொஞ்சம் திரும்பி சொல்லுங்க. உன் கவலையை கொண்டு போய் உடப்புல போட. அல்லேலூயா. தப்பா ஸ்தோத்திரம். ஆமா. உன்னை அழைச்ச தேவன் உண்மை உள்ளவரே. அல்லேலூயா. அவர் உன்னை ஸ்திரப்படுத்துவாரு. உன்னை ஸ்ட்ராங்கா நிக்க வைப்பாரு. உன்னை பலப்படுத்துவாரு. அல்லேலூயா. அப்புறம் தீமை என்று உங்களை விலக்கி எந்த தீங்கவனா இருக்கட்டும் சொல்லுங்க. எந்த தீங்கவனாலும் இருக்கட்டும். அல்லேலூயா. அதை என்னை விட்டு விலக்குகிற ஒருவர் இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமெனா. நான் சொல்றேன், சிலருக்கு இந்த காரியத்துல தீமை வந்துருமோ நினைச்ச காரியம் நடக்காம இருமோ. அல்லேலூயா. நான் சொல்றேன், பயந்தாங்கொள்ளி. அல்லேலூயா. சரியா வசனம் வைய போறேன். இப்ப அவிசுவாசி பயமா இருக்கு. அல்லேலூயா. நான் சொல்றேன், எத்தீங்கும் உன்னை பொல்லாப்பு உனக்கு கட்டுக்குள்ளதான். வெளியே போயா. ஸ்கூல்ல ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ண போறேன். காலேஜில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஆக்கங்கட்ட காரியம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல் நினைக்கிறேன். ஆமாம். டீச்சர் போனா எப்படிதான் இருக்கா? ஏஞ்சலும் எப்படிதான் இருக்கிறா? என்னென்னமோ இருக்கா. மேரியும் ஏஞ்சலும் அப்புறம் இன்னொரு ஏதோ ஒருத்தர் பார்த்தேன் நான். அல்லேலூயா. சின்ன பிள்ளைய பொண்ணே ஓட்டாங்க. என்ன செஞ்சாங்கன்னு தெரியல. பொண்ணு அவ்வளவும் போய் 100% போய். போலீஸும் அப்படித்தான் என்ன செய்யுது. ஆமா, உண்மைக்கு துணை நிக்கல. இந்த தாய் பல கேள்வி கேட்குது. வாயை ஒருத்தனும் திறக்க மாட்டேங்கிறான். வக்கீல் ஒருத்தனா கடந்து போராடுறான். அந்த பிள்ளை செத்து போச்சு. கேட்டா செப்டி டேங்க்ல விழுந்துருச்சு. ஏன்னா செப்டி டேங்க்குள்ள போய் விழுகிற மாதிரியா இருக்கு. அர்த்தம் இந்த பிள்ளை 3ஆவது படிக்கிற பிள்ளை. தண்ணியை பார்த்தா விலைக்கு போகாது. அவ்வளவு பாருங்க. ஸ்கூல்ல பெண் பிள்ளைகளுக்கு விரோதமாய் சில ஆவிகள் கிரியை செய்து கையை உயர்த்திடலாம். கையை உயர்த்தி உன் பிள்ளை உன் பேர பிள்ளை. அல்லேலூயா. கையை உயர்த்தி அதில் நீ படிக்க அனுப்புற, நல்லபடியா திரும்பி வரணும்ல. அல்லேலூயா. நான் சொல்றேன், உன் பிள்ளைகள் எல்லாம் உன்னுடைய மகிமையாய் மாற வேண்டிய பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுக்குள்ள நான் சொல்றேன், பொம்பளை பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல, ஆண் பிள்ளைகளுக்கும் தான் தேவனுடைய பாதுகாப்பு உண்டாகணும். கையை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் மேல, ஆண்டவரே எங்களுடைய பள்ளிக்கூடங்கள் மேல தேவனுடைய பாதுகாக்கிற கரம் இருக்கட்டும். அல்லேலூயா.
ஆமா, காலேஜ் மேல இருக்கட்டும், பெண்கள் மேல தேவனுடைய பாதுகாப்பு இருக்கட்டும், குழந்தைகள் மேல தேவனுடைய பாதுகாப்பு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. இதெல்லாம் கேள்விப்பட்ட ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆமா, யார் வீட்டு பிள்ளையோ இல்ல, எனக்கெல்லாம் தாங்க முடியல. பொண்ணு என்னடா செஞ்சீங்க? தோத்துறோம். ஆனா உன் பிள்ளை பத்திரமா போய் பத்திரமா வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இம்மட்டும் காத்த எபினேசர். அல்லேலூயா. இப்ப சொல்லு, இப்ப நான் கேக்குறேன், இதுக்கு பதில் சொல்லுங்க. உங்க பிள்ளைய கர்த்தர் பாதுகாப்பாரா இல்ல மாட்டாரா? அல்லேலூயா. நான் சொல்றேன், உனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஒரு பாதுகாப்பு அங்க வச்சிருக்காரு. அல்லேலூயா. அதனால சொல்றேன், உனக்கு விரோதமா எழும்புச்சுன்னா நீ பழி வாங்க வேண்டாம். அல்லேலூயா. தேவனுடைய கோபாக்கினை இறங்க இடம் கொடு. உன்னை காட்டிலும் உன் தேவன் உன் பிள்ளைகள் மேல அன்புள்ளவரா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. தேவனுடைய கரம் உங்க மேல நன்மையா இருக்கிறது. அல்லேலூயா. அதுல சந்தேகம் இருக்கா? அதுல சந்தேகம் மட்டும் படாத. அல்லேலூயா. ஆமா, நீ என்ன கேட்டாலும் கொடுப்பேங்கிறாரு. உன் மேல அவருக்கு அவ்வளவு பட்சம் இருக்கிறது. உனக்காக ஜீவனை கொடுத்தவரை அதை மறுபடியும் 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 உள்ளுக்குள்ள வச்சுக்கோ. அல்லேலூயா. ஆமா, அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் தராதிருப்பது எப்படி? ஆமேனா? இன்னொரு வசனம் பார்த்துருவோம். கர்த்தர் உன எல்லா தீமையிலிருந்து காக்கிற உண்மை உள்ளவர். சொல்லுங்க, கர்த்தர் என்னை எல்லா தீங்கில இருந்தும் காக்கிற உண்மையுள்ளவர். நான் 2 காரியத்தை கேட்டேன். ஆண்டவரை பழி வாங்குங்கன்னு கேட்டேன். அல்லேலூயா. பழி வாங்குற டிபார்ட்மெண்ட் யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட இருக்கு? ஏசுநாத் இருக்கா? ஏசுநாத் இருக்கா? தோத்துறோம். நான் சொல்ற 2 காரியத்துக்கு பழி வாங்குங்கன்னு சொன்னார். நான் கேட்டேன், ஆண்டவர் இந்த காரியத்துக்கு நான் மட்டும் கேட்டேன். அல்லேலூயா. ஆமா, தோத்துறேன். சிதற அடிச்சிருங்க. எங்க பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புனா சிதற அடிங்க. அல்லேலூயா. நான் மட்டுமா அப்படி சொன்னேன்? பவுல் அதோட மோசமா சொன்னாரு, உங்களை கலக்குகிறவர்கள் கரிப்புண்டு போனால் நலமா இருக்கும். அல்லேலூயா. நான் சொல்றேன், சிதற அடிச்சு விட்டுருங்க. அல்லேலூயா. என் ஜனத்துக்கு விரோதமா எழும்புகிற அந்த அந்தகார வல்லமைகள் சிதறடிக்கப்படட்டும். அல்லேலூயா. அது இயேசுவுக்கு வேணும், அது தேவனுக்கென்று வேணும். ஆமேனா? சிதற அடிப்பார். 2 பேரை நான் கேட்டிருக்கேன். ஆண்டவர் 2 பேரை என்ன செய்யுங்க? சிதற அடிச்சு விடுங்க, பத்தி விடுங்க. அல்லேலூயா. எனக்கு வந்து அப்படி கேட்கும்போது சின்னதான் கேட்கிற, சரி பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய கோபாக்குனை எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆமா, அவருடைய கோபாக்குனைக்கு முன்னாடி ஒருவனும் நிற்க முடியாது. ஸ்தோத்திரம். அதனாலதான் நான் சொல்றேன், எப்பொழுதும் கர்த்தரோட இரு. அல்லேலூயா. எப்பொழுதும் யாரோட இரு? ஆமா, தேவனோட இரு. பாதுகாப்பா இரு. சொல்லுங்க, பாதுகாப்பா இரு. ஆமா, ஸ்தோத்திரம். அவர் சட்டைகளுக்குள்ள ஆமா எப்படி அடைக்கலமா இருக்கிறார். மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் பார்த்துட்டு ஆமா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 22. அல்லேலூயா. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். என்னத பாரு? தேவனுடைய, சொல்லுங்க, தயவு. தயவு அதையும் பாரு, கண்டிப்பையும் பாரு. விழுந்தவர்கள் இடத்திலே கண்டிப்பையும். யார்கிட்ட? விழுந்து போனவங்க கிட்ட, பின்வாங்கி போனவங்க கிட்ட. அல்லேலூயா. அவரை விட்டு விலகி போனவங்க கிட்ட தண்டனைன்னு சொல்லல, கண்டிப்பு. அல்லேலூயா. கண்டிப்பையும். உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். ஆனா உன்கிட்ட, அல்லேலூயா, சொல்றேன்,
10 தடவை விசுவாசிக்கல, செத்தாங்கல்ல, செத்தாங்களா இல்லையா? இப்ப 10 தடவை விசுவாசிக்கலன்னா செத்து போவாங்கிற ஒரு பிரமாணம் அங்க இருந்தது. தேவன் குறித்து சொல்லிட்டு இருந்தாரு. நமக்கு ஒரு பிரமாணம். அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதத்தான் சொல்றாரு, உன்னிடத்தில் தயவை காண்பித்தார் விழுந்தவர்களிடத்துல கண்டிப்ப. அல்லேலூயா. ஆமா, உன்னிடத்துல தயவுனா குட்னஸ் தான். எப்படியா? குட்னஸ் காமிச்சாராம். அல்லேலூயா. நீ விடாத ஆளா? அல்லேலூயா. சொல்லுங்க, நீ விடாத ஆளு இல்லை? நீ பக்கத்துல சொல்லு, எக்கா உங்களை போல ஆளே கிடையாது ஆக்கம். அல்லேலூயா. நீங்க ஒன்னுலையும் விழலை ஆக்கம் என்ன சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. இங்க அப்படிதான் இருக்கு. உங்கள்ட்ட தயவு காமிச்சிருக்காருல்ல, அப்ப விழல்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த தயவில ஆண்டவர் சொல்றாரு, நிலைத்திரு. சொல்லு, நிலைத்திரு. அந்த தயவு, தேவனுடைய தயவுல நிலைச்சிரு. நிலைச்சிருந்தா தயவு தொடர்ந்து கிடைக்கும். தொடர்ந்து தயவு கிடைக்கும். நான் அடுத்த வரிய வாசிக்க மாட்டேன். அல்லேலூயா. அடுத்த வரிய நான் வாசிக்க மாட்டேன். நான் தயவுல நிக்கிறேன் ஐயா. சொல்லுங்க, அடுத்த 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 வசனம் எனக்கு அடுத்த வார்த்தை வேண்டாம். நான் தயவிலே நிற்கிறேன், தேவனுடைய தயவில நிலைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அதனால சொல்றேன், உனக்கு தீங்கு இல்லை. அல்லேலூயா. உனக்கு தீங்கு கிடையாது. அல்லேலூயா. தீமையிலிருந்து ரட்சிக்க உண்மையுள்ளவராய் இருந்தாரா? உண்மையுள்ளவராய் இருந்தாரா? இருந்தார். அல்லேலூயா. கடைசி வசனம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஏசாயா 41 அதுல 10வது வசனம். ஏசாயா 41. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நீ பயப்படாதே, இது எல்லாருக்கும் தெரியும். நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன். நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். தாங்குவேன். அடுத்த வசனம் சேர்த்து வச்சிருங்க. இதோ இதோ உன்மேல எரிச்சலா இருக்கிற யாவரும். கவுனியா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உன் மேல எரிச்சலா இருக்கிற, சொல்லுங்க, உன் மேல எரிச்சலா இருக்கிற, உன் மேல எரிச்சலா இருக்கிற, தட்டி விடுங்க. ஸ்டக்கார்னு வசனம் வருது. உன் மேல எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கப்படுவான். அல்லேலூயா. என் ஜனமோ ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. அல்லேலூயா. ஆமா, என் ஜனமோ ஒருபோதும். அண்ணாச்சே, அந்த வெளியே யாரோ மீட்டிங் நடத்துறாங்க. ஒரு 50-60 பேர் போல வெளியே கிடக்காங்க. ஸ்தோத்திரம். ஆமா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். என்ன ஒரு வார்த்தை வரும்போது பாருங்க, உணராத இருதயம், உணர்வு வேணும். ஸ்தோத்திரம். ரைட்டு. உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். நடக்குமா? நடக்காதா? நடக்குமா? நடக்காத? நான் சொல்றேன், வழக்காடுறவன் எவனா இருந்தாலும் சரி, வழக்காடுகிறவன் உன் கூட வழக்காடுனா, ஹலோ ஹலோ யாராவது இருக்கீங்களா? இங்க பாரு, எல்லாம் இங்க பாரு. உன்னோட வழக்காடுனா அவன் கதை முடிஞ்சிச்சு. அவன் கதைய முடிச்சிட்டாரு. அல்லேலூயா. எப்படி போயிட்டான் அவன்? எப்படி போயிட்டான்? கிறிஸ்துவிஸா இருக்கே. அல்லேலூயா. சொல்லுங்க, கிறிஸ்துவிஸ் என்ன? கிறிஸ்துவிஸ் என்னம்மா, வெளியே வேலையெல்லாம் முடிஞ்சுச்சா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கும்பலா போறீங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரசங்கம் நடக்கும்போது எந்திரிச்சு எங்கேயும் வெளியவே போகக்கூடாது. வார்த்தை உன்னை குணமாக்கும். வார்த்தை உன்னுடைய மனதை மறுரூபமாக்கும். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, தேவனை குறித்த நம்பிக்கையா இருக்க முடியுமா? அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார்,
நீ 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 உனக்கு மட்டும் அவர் வழக்காடுவாராம். அல்லேலூயா. ஆமா, உனக்கு மட்டும் அவர் அட்வொகேட்டா இருப்பாராம். அப்படிதானே போட்டிருக்கே, வசனத்தை போட்டு பார்க்கலாம். ஆமா, ஒருவன் பாவம் 1:2 1 யோவான் 2:1 வாசிங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால், தப்பு பண்ணா, நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். We have an advocate with the Father. Hallelujah. Jesus Christ the righteous, நீதிபரராய் இருக்கிற இயேசு உனக்காக வழக்காடுகிறவர். Hallelujah. ஆனா உனக்கு விரோதமா இந்த வசனத்தை போடுமா. Hallelujah. ஏசாயா 41:11 Hallelujah. உன் மேல எவனாச்சு எரிச்சலா இருந்தா, அல்லேலூயா, உனக்கு விரோதமா எவனாவது எழும்பினா, எரிச்சலா இருந்தா, கள்ளத்தனம் பேசினா, மாறுபாடா உன்கிட்ட பேசினா, அல்லேலூயா, அவனை ஆண்டவர் சொல்வாரு, அவன் லட்சை அடைவான், வெட்கப்படுவான். அல்லேலூயா. ஆமா, ashamed, கேவலப்பட்டு போவான். தெரியுதா நான் சொல்றேன்? தெரியுதா? உங்கள் ஆண்டவர் உங்களுக்கு என்னெல்லாம் வச்சிருக்காரு தெரியுதா? சொல்லுங்க, பக்கத்துல கையப்படி சொல்லுங்க. இதுக்கு மேல ஒருத்தி ஓன்னு இருந்தா அந்த கொடுமை எங்கொண்டு போய் சொல்ல. அல்லேலூயா. ஆமா, கழிவுறு, சந்தோஷப்படு, எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. என்ன பாஸ்டர், ஸ்தோத்திரம், ஆண்டவர் செய்யறாரு, உனக்காக வழக்காடுகிறாரு. அல்லேலூயா. 2 இடத்துல வழக்காடுவாரு. நீ தப்பு பண்ணினா உனக்காக சப்போர்ட் பண்ணி வழக்காடுவாரு. ஆனா உனக்கு விரோதமா எவனா எழும்பிட்டா, உன் மேல எரிச்சலா எவனா வந்துட்டா, அல்லேலூயா, அவனை முற்றிலும் நாசமாக்கும்படி உனக்காக வழக்காடுவார். அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த மகிமையின் தேவனோடு நான் ஐக்கியமாயிருக்கிறேன். நல்லா சத்தமா சொல்லு, ஆண்டவரே எனக்காக பரிந்து பேசுகிற நீதிபரர். வாயை திறந்து சொல்லவே மாட்டீங்களாடா? அல்லேலூயா. பாலகர் வாயினால துதி உண்டாக பண்ணினே. பாலகர் பேசினா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க வாயை திறந்து பேசினா அவருக்கு பிடிக்கும். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு கர்த்தரை பத்தி ஒரு அபிப்பிராயம் வந்துச்சா? தேவன் நல்லவர்னு அபிப்பிராயம் வந்துச்சா வரலையா? அல்லேலூயா. அந்த உனக்காக நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், உனக்காக யாவையையும் கர்த்தர் செய்து முடித்தார். அல்லேலூயா. அவர் யெகோவா ஈரே. அல்லேலூயா. உன் தேவைகளை சந்தித்தார். அவர் யெகோவா ராப்பா, உன் நோய்களை குணமாக்கினார். அல்லேலூயா. அவர் யெகோவா நிசி, உன்னை ஜெயிக்க வைத்தார். அல்லேலூயா. நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஏற்றபடி உனக்கு ஒரு முன்மாறி. அல்லேலூயா. ஆமா, தக்கபடி முன்மாறியும் பின்மாறியும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில பொடியப்பன், இந்த வார்த்தை எல்லாம் சத்திய வார்த்தை. ஆமாண்டவரேன்னு சொன்னா உள்ள ஒரு பெரிய சக்தியும் வாழ்க்கையை மாற்றும் அதிசயங்களும் உன் ஆத்மாவில, வாழ்க்கையில, உன் குடும்பத்துல, நீ போற பிசினஸ்ல அது நடக்கும், நிறைவேறும். தேவனுடைய வார்த்தை வெறுமையா? திரும்பாது. அல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். கையை உயர்த்தி, ஆண்டவரே உம்மோடு கூட தான் நான் இருக்கேன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மைக் வச்சிருக்கிற பிள்ளைங்க மட்டும் அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனோடு கூட நான் இருப்பேன். சொல்லுங்க, தேவனோடு, கர்த்தரோடு நான் இருப்பேன். ஆமென், ஆமென், ஆமென். நான் தேவனோடு இருக்கேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுவான், உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும். அல்லேலூயா. ஓ, தேங்க்யூ ஜீசஸ். நன்றி, 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 நன்றி. அல்லேலூயா. நான் யாரோட இருந்தா யாரையும் பார்க்காதீங்க. அல்லேலூயா. தேவன் அவருடைய அன்புல வைராக்கியமா வந்திருக்கிறத பார்க்கணும். அல்லேலூயா. தன் பிள்ளைகளுக்காக இரக்கம் செய்யும்படி தேவன் இறங்கி இருக்கிறார்.
இந்த வார்த்தைகளை சொல்றேன், நீ தகுதி இருக்கியா இல்லையோ அதெல்லாம் தெரியாது. அவருக்கு நீ வேணும், அவருக்கு நீ பிரியம், அவருடைய பிள்ளை நீயே. உன்னை விட்டு கொடுக்க அவரால் முடியாது. அவர் தன் பாதையில போனா போதும், உன்னை மகிமைப்படுத்துவார், நீ மகிமை அடைவாய், நீ மேன்மை அடைவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நான் அவரோட தான் இப்பயும். அல்லேலூயா. இப்ப அவருக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை விட்டு விலகுவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவரே உம்மை பிரிந்து வாழ்வதில்லை. ஆமேனா? ஆமா, பிடிச்சுக்கோ பிடிச்சுக்கோ. நான் சொல்றேன், நீ போகிற இடத்துல உனக்கு முன்னாடி அவருடைய சமூகம் போகும்ல, அந்த சமூகத்துல தான் தேவனுடைய வல்லமை விளங்கும், உன்னை காக்கிற தேவனுடைய மகிமை விளங்கும், உனக்கு ஆதரவு செய்கிற கர்த்தருடைய கரம் நன்மைகளை செய்யும். அல்லேலூயா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடம் போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம், ஓ தேவ பிரசன்னம், ஆகாயம் கொண்டு செல்லுமே, ஆகாயம் கொண்டு செல்லுமே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. கையை வச்சு வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பாடுகிறார்களே, வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பாடுகிறார்களே. பூமியிலே உணவும் வாழ்கவென்று தொடுகிறேயா. திரும்ப 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 பூமியிலே மண்ணான உணவும் வாழ்கவென்று தொடுகிறேயா. தேவ பிரசன்னம், உன்னை காக்கும்படி உனக்காக பரிந்து பேசுகிற கர்த்தர். தேவ பிரசன்னம், உன்னை எங்க கொண்டு போகுது? ஆகாயம் கொண்டு செல்லுதே, என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. தாயானவள் நல்ல தேவன், இரக்கமுள்ள பரிசுத்தரே என்று பாடுகிறேன். என்னோட சேர்ந்து பாடுங்க பார்க்கலாம்.
இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. ஓ தேவ பிரசன்னம் இந்த ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் இந்த ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுமே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுமே, ஆகாயம் கொண்டு செல்லுமே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுமே. ஒரு செலவிடும் ஒவ்வொரு நல்ல நல்ல ஆசையா ஏசோடு ஐக்கியம். என்னை பலமானாய் மாற்றுகையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலமானாய் மாற்றுகையா. சத்தமா சொல்லுமா? ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. உலகத்திலே உமக்காக உயிருள்ள நோய்களில் உழைக்கலுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கலுமையா. ஓ தேவ பிரசன்னம் நல்ல கையை வைத்து சொல்லலாம். ஹalleluya. ஒரு சக்தி, ஒரு கிருபை. ஓ தேவ பிரசன்னம். ஆமென். Thank you Jesus. Hallelujah. ஆகாயம் கொண்டு செல்லுமே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுமே, ஆகாயம் கொண்டு செல்லுமே, ஆகாயம் கொண்டு செல்லுமே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலமானாய் மாற்றுகையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலமானாய் மாற்றுகையா. ஓ தேவ பிரசன்னம் ஆண்டவர் சொல்லு. ஹalleluya. பலத்த காரியங்கள் வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார். தேவ பிரசன்னம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகாயம் கொண்டு கையை உயர்த்தி ஆமென். ஆகாயம் கொண்டு செல்லுமே, ஆகாயம் கொண்டு செல்லுமே, ஆகாயம் கொண்டு செல்லுமே. Oh, thank you Jesus. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பாடுகிறார்களே. நானும் அப்படிதான். வானத்திலே தூதரெல்லாம் Oh, thank you Jesus. என்று பாடுகிறார்களே. ஆமென். பூமியிலே மன்னான நான் உண்ணாமல் வாழ்கவென்று தொழுகிறேனையா. கையை உயர்த்தி கொடுங்க ஆண்டவரே. பூமியிலே மன்னான நான் உண்ணாமல் வாழ்கவென்று தொழுகிறேனையா. ஓ தேவ Glory to பிரசன்னம் Jesus. இயேசுவே. என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம். ஓ இந்த ஆனந்தம்.
கொண்டு செல்லுமே, என்னை ஆகாயம் கொண்டு செல்லுமே, ஆகாயம் கொண்டு செல்லுமே, என்னை ஆகாயம் கொண்டு செல்லுமே. உம்மோடு செலவிடும். எல்லாம் சேர்த்து பாடுங்க. ஹல்லேலூயா. எத்தனை அருமையான ஒரு தேவன். கண்களை மூடி. தேங்க்யூ ஜீசஸ். இதான் வேதம் சொல்லுது, கர்த்தரை தெய்வமாய் கொண்டு இருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பேதுரு மறுதலிச்சுட்டு போயிட்டான். மறுதலிக்கல, செஞ்சிட்டான். இந்த பேதுரு இயேசுவை தபிச்சிட்டான். ஹல்லேலூயா. பேதுரு இயேசுவை என்ன செஞ்சான்? தபிச்சான். இவரை யாருன்னே தெரியாதுன்னு அப்பட்டமா பொய் சொல்றதுக்கு ஒரு சத்தியத்தை பாருங்க. சத்தியம் பண்ணான பொய். பொய்க்கா சத்தியம்? சத்தியம்னா சத்தியம் இல்லையா? சரி இருக்கட்டும். ஆண்டவரு ஏண்டா சத்தியம் கேட்டாரா? கேட்டாரா? அவனை கூப்பிட்டு என் மேல நீ அன்பா இருக்கியான்னு கேட்டான். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் தேவன் உன்னிடத்துல நான் நிபந்தனைனா வைக்கல, உன்னை எனக்கு சொந்தமாக கொண்டேன். ஹல்லேலூயா. உங்களை எனக்காக ஏற்படுத்தினேன். நீங்கள் என் துதியை சொல்லி வருகிற என் கண்ணின் மணி. ஹல்லேலூயா. உங்களை தொடரவன் அதே வேணா லூசு பயில இருப்பான், விவரம் தெரியாதவனா இருப்பான். உன்னை தொடுகிறவன் தேவனுடைய கண்மணிய தொடுகிறான். ஹல்லேலூயா. நீ சாதாரணமான ஆள் இல்ல. நீ ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. ஹல்லேலூயா. அவருக்கு உன் மேல அவ்வளவு வைராக்கியம். ஹல்லேலூயா. இனி கவலைப்படாத. ஹல்லேலூயா. அடுத்த வாரம் கவலையோட வருவேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அடுத்த வாரம் ஆண்டவரே, இனிமே என்னைக்குமே ஆண்டவரே கவலைங்கிற பேச்சே கிடையாது. ஹல்லேலூயா. அதை கவலையோட சொல்லாத. நான் சொன்னேன் கவலைங்கிற பேச்சே கிடையாது, அந்த மாதிரி சொல்லாத. கவலையே கிடையாது ஆண்டவரே, உண்மை நம்பி இருக்கேன். ஹல்லேலூயா. ஆமா, எனக்கு உண்மை தெரியுங்கய்யா. ஏசையா, ஏசையா, உங்களை எனக்கு தெரியும் ஐயா. ஹல்லேலூயா. ஆமா, தெரியும். எனக்கு அவரை தெரியும். எனக்காக பரிந்து பேசுகிறவர், எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர், என்னோடு கூட வருகிறவர், நிழலா இருக்கிறவர். ஹல்லேலூயா. ஜீவனை கொடுத்தவர், மரித்து உயிரோட எழுந்தவர். போதுமா? நான் சொல்றேன், போதுமா? போதுமா? போதாதா? இந்த இயேசு போதாதா? சொல்றேன், போதுமா? பரிந்து பேசிட்டாரா? பேசிட்டாரு. ஹல்லேலூயா. இனி 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 என்ன இல்லை? இனி உனக்கு துயரமும் இல்லை, துக்கமும் இல்லை. ஹல்லேலூயா. இனி துயரம் கிடையாது, துக்கம் கிடையாது. ஸ்தோத்திரம். ஆமா, உனக்காக யாவற்றையும் செஞ்சிட்டாரு. சில இடங்கள்ல வழக்காடிட்டு இருக்கிறாரு. வழக்காடும் போது அவர் சொல்ல கேட்கலன்னா உச்சந்தலை உடைச்சு விடுவார். ஹல்லேலூயா. உங்களை சொல்லல, உங்களுக்கு அவர் தன் தலையில முள்முடிய சூட்டினது வீணா போக கூடாதுல்ல. உங்களை கொண்டு போய் சிங்காசனத்துல உட்கார வச்சிருக்கு, இழுத்து வெளியே கொண்டு வர முடியாது. அவரே கொண்டு வர வைக்க மாட்டாரு. ஹல்லேலூயா. அது உங்களை சிங்காசனத்துல தான் வச்சு அழகு பார்ப்பாரு. ஹல்லேலூயா. நீ கலங்க மாட்டேன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வாயில ஸ்தோத்திரம், வாயில ஸ்தோத்திரம். ஏசப்பா ஸ்தோத்திரம். எனக்கு நீர் போதும் ஆண்டவரே.
ஆ ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமா, தமிழ் தெரியுமாடா உங்களுக்கு? தெரியுமா தமிழ்? தமிழ் தெரியுமாடா? ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், சில சில வழக்காடுதல்லாம் நடந்துருச்சு, ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுச்சு. சொல்லுங்க, வழக்காடுதல் முடிஞ்சிருச்சு, ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுச்சு. உன் கேஸ் ஜெயிச்சிருச்சு. ஏய், உன் கேஸ் ஜெயிச்சிருச்சு. ஹல்லேலூயா. உனக்கு தோல்வியே கிடையாது. அட்வொகேட், உனக்காக பரிந்து பேசுகிற அந்த அட்வொகேட் தோற்றதா சரித்திரமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆமெனா. நீங்க இவ்வளவு வேகமா ஆமீன் சொல்றத பார்த்தா எனக்கே சந்தேகம் வராதவனுக்கே சந்தேகம் லேசா முளைக்காதே போ. ஹல்லேலூயா. நம்ம ஜனங்க அப்படித்தாண்டா இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா அவர் பலமுள்ளவர், நடத்திடுவாரு. ஹல்லேலூயா. அவருக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆமா, நன்றி சொல்லுவோம். ஐயா பேசி ஆண்டவர் உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவர். நான் தனியா இல்லை, வைராக்கியமுள்ள ஒரு தேவனோடு கூட ஜீவனை கொடுத்த ஆயத்தரங்க, ஜீவனை கொடுத்த மகிமையின் தேவனோடு கூட தான் நான் இருக்கேன். கேரண்டி எனக்கு உண்டு. முற்றுமுடிய ரட்சிக்கிறவர். என் காரியம் முடிஞ்சிருச்சு. ஜெயிச்சாச்சு. இயேசு வெற்றி சிறந்தார். உலகத்துல அவர் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. என் காரியம் முடிஞ்சிச்சு சொல்லு பார்க்கலாம். என் காரியம் முடிஞ்சது. என் பிள்ளைகளுக்கான காரியம் முடிஞ்சது. உன் பிசினஸ்க்கான காரியம் முடிஞ்சது. இயேசுவின் நாமத்துல கல்வாரி சிலுவையில இயேசு சொன்ன அந்த வார்த்தையை இந்த திருச்சபைக்குள்ள நான் மறுபடியுமாக ஹல்லேலூயா உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சாச்சே. கைகளை தட்டு. ஆமென். அவர் யாக்கோபுக்கு பொய் சொல்ல மாட்டாராம். யாருக்கு? யாக்கோபுக்கு பொய் சொல்ல மாட்டார். ஹல்லேலூயா. யாருக்குமே பொய் சொல்ல மாட்டாரு. ஆனா நீ யாக்கோபு. ஹல்லேலூயா. சொல்லுங்க, உன்கிட்ட பொய் சொல்லுவாரு? இல்லாண்டவரை சொல்லுங்க, இல்லாண்டவரை எனக்கு நீ சொன்னது பூரா சத்தியம். ஹல்லேலூயா. அப்புறம் போய் சந்தேகத்தை நோண்டாதுங்க. ஹல்லேலூயா. ஆமா, பைபிளை தூக்கிட்டு சந்தேகம் கேட்கறதுக்கு வந்தேன்னா பார்த்துக்கோ. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்கறதெல்லாம் கேட்கறது, அப்புறம் பைபிளை தூக்கிட்டு சந்தேகம் கேட்க ஊர் சுத்துறது. ஹல்லேலூயா. நீ சந்தேகப்படாத, எனக்குள்ள கன்ஃபார்ம் ஆகலைன்னு சொல்ல மாட்டேன். ஹல்லேலூயா. நான் சொன்ன காரியமெல்லாம் சத்தியம். ஆமா, தேவன், நான் அதுக்கு ஜவாப்தாரி. ஹல்லேலூயா. சொல்லப்பட்ட அத்தனை வசனங்களுக்கோ ஆண்டவர் ஜவாப்தாரி. அதுக்கு மேல அவருடைய ஊழியக்காரனும் ஜவாப்தாரி தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கையை தட்டிக்கோ. ஸ்தோத்திரம். நீ ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டாரு. நீ ஜெயிச்சிட்ட. உன் காரியம் முடிஞ்சது. உனக்கு ஒரு மகிமை, உனக்கு ஒரு மகிமை. உன் வீட்டுல சமாதானம், உன் வீட்டுல சுகம், உன் அரண்மனைக்குள்ள தேவனுடைய சுகம், ஆரோக்கியம், பலன், மகிமை எல்லாம் எல்லாம் இயேசுவின் நாமத்துல. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர். நன்றி அப்பா. கோடா கோடி ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம். அப்படியே விசுவாசிக்கிறேன். நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் நல்லவர். அவர் கிருபை என்று உள்ளது. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதா. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவா. ஹல்லேலூயா. ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லும் போது ருசி பண்ணிக்காங்க. இந்த வார்த்தையினுடைய ஒட்டு மொத்த கதாநாயகர் நம் இயேசு. ஹல்லேலூயா. ஆமா, நன்மையான ஈவுகளை உனக்கு கொடுக்கிற பரமபிதா, உனக்குள்ள அதை செயலாற்றுகிற பரிசுத்த ஆவியானவர். சொல்லும்போது அப்படியே வாங்கிக்கோ. ஹல்லேலூயா.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அவருடைய நன்மையான ஈவுகளும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் அவருடைய சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம்மோடும் அவரை விசுவாசிக்கிற தெய்வ ஜனத்தோடும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஒரு நிமிஷம் அப்படியே நில்லுங்க, நிச்சயம் போயிடாதீங்க. இந்த ஆசீர்வாத